மூன்றாவது அணி சொல்லக்கூடிய ஆள் வந்து பிஜேபியோட கூட்டணி போட்டிருக்கிற வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது. குறிப்பா வந்து பவன் கல்யாணம் பேசினாலும் தவன் கல்யாண் பேசினாலும் எங்களுக்கு கவலை இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் 3வது அணி 4வது அணி எத்தனை அணி வந்தாலும் எங்கள் அணி என்பது மிகவும் பலம் பொருந்திய அணியாகவும் மற்றவர்களுக்கு நல்லது செய்கின்ற அணியாகவும் மக்கள் வரவேற்கிற அணியாகவும் எங்கள் அணி இருக்கிறது. அதை எங்களுடைய தலைவர் சொல்வார். பல்வேறு வார்த்தைகள் ஏன்னா ஏற்கனவே முடியாது அதாவது நாங்க அவரை வந்து ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. அதனால நீங்க திருப்பி திருப்பி அதுக்குள்ளேயே போறீங்க. அவர் முட்டாள்தனமா பேசுறாரு. ஸ்டாலின் வரி போட போறேங்கிறாரு. அந்த மாதிரி எல்லாம் போட முடியாது. என்ன பார்த்து போனோம்னா அப்படின்னா அவர் படம் வந்து படம் 200 கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு வாங்குறாருன்னா பிளாக் டிக்கெட்ல வச்சுதான் அந்த படம் வாங்க முடியும். ஒரிஜினல் டிக்கெட் 80 ரூபாய், பிளாக் டிக்கெட் 1000 ரூபாய். அப்ப 920 ரூபாய் கருப்பு படத்தை வாங்கித்தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. எனவே இதெல்லாம் வச்சோம்னா விஜய் வந்து மாட்டிக்கிட்டுவாரு. அவர் அறியாமலும் புரியாமலும் தெரியாமலும் பேசுகிறார். திமுக அதிமுக மாற்றி வச்சு அவர்கள் வந்து 2000 ரூபாய் பணம் 6 சிலிண்டர் இலவசமா இருக்கிறாரு. அவர் என்ன சார் மாற்றி? அவர் மாற்று கட்சியும் இல்லை, எந்த கட்சியும் கிடையாது. விளம்பர கட்சி தான் அவரை தவிர வேற எந்த கட்சியும் கிடையாது. மாற்று கட்சி அல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். பிஜேபியினுடைய சி டீம், ஏ டீம் அல்ல, பி டீம் அல்ல, சி டீம். முதல் நாள் நான் சொன்னது இன்றைய வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவர் பிஜேபியினுடைய சி டீம். இன்னும் சொல்ல போனா அமித்ஷாவினுடைய ஸ்லீப்பர் செல். அதுதான் விஜய். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.